بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சஹீஹுல் புகாரியின் தொடர் வகுப்பில் நாம் 81வது ஹதீஸை பார்க்க போகின்றோம். 2 ஹதீஸ்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 2 ஹதீஸ்களும் ஒரே செய்தியை சொல்லுகிறது. சிலதில் சிலதை விட கூடுதலான தகவல்களும் அங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் 80வது ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் அடையாளங்கள் ஒன்று என்னவென்று சொன்னால், அறிவு உயர்த்தப்படும், அறியாமை நிலைநாட்டப்படும், மதுபானம் அருந்தப்படும், அதே போன்று பரவலாக விபச்சாரம் செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று 81வது ஹதீஸில் இதில் கூறப்பட்ட ஒரு விடயம் தடுக்கப்பட்டு கூறப்படாமல் மேலதிகமாக ஒரு செய்தி கூறப்படுகிறது. அந்த செய்தியை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு எனக்கு பின்னால் யாரும் அறிவிக்க முடியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அறிவு குறைந்துவிடும், அதே போன்று அறியாமை வெளிப்படும், விபச்சாரம் பரவலாக நடைபெறும், மேலும் ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற நிலை வந்து பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைந்தும் விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் கியாம நாளின் அடையாளங்களை பற்றி பேசுவதாக நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் கியாம நாளுடைய அடையாளங்கள் 2 வகை. ஒன்று பெரிய அடையாளங்கள், இன்னொன்று சிறிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் 10 இருக்கின்றன. அதில் ஒன்று வந்தால் மற்றவைகள் தொடர்ந்து வந்து கியாம நாள் வந்துவிடும். அது அல்லாமல் சிறிய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். பெரும்பான்மையானது நடைபெற்றிருக்கிறது, இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் கியாம நாளை பற்றிய அறிவு யாருக்கும் கிடையாது. அது நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சொல்ல முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ அய்யான முர்சாஹா, நபியே கியாம நாள் எப்பொழுது வரும் என்று உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதை பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடம் தான் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுவீராக என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கின்றான். எனவே கியாம நாள் பற்றிய அந்த அறிவு மறைமுகமான அறிவு, அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் நெருங்குவதற்கான அடையாளங்களை இங்கே சொல்லுகின்றார்கள். அதன் மூலமாக ஒரு முஸ்லிம் மறுமையை பயந்து அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்குகின்றோம். அதே போன்று இந்த ஹதீஸிலே அறிவு உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அறிவு உள்ளங்களிலிருந்து பறிக்கப்பட மாட்டாது. மாறாக அறிஞர்களை, ஆலிம்களை மரணிக்க செய்வதன் மூலமாக அறிவு உயர்த்தப்படும் என்பதுதான் இந்த செய்தி, இந்த ஹதீஸின் விளக்கமாக இருக்கிறது. அதே போன்று அறிவியினர்கள் கூடிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நினைத்த பிரகாரம் ஃபத்வாக்கள் சொல்லி அதன் மூலமாக பாவங்களும் பித்அத்துகளும் அதிகரிக்கும். மக்களுக்கு மத்தியிலே அவ்வாறான பாவங்கள் அதிகரிக்கும். அதே போன்று உள்ளங்களில் இறையச்சம் எடுத்துவிடப்படும். ஏன்? அறிவில்லாத காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படாமல் சில காரியங்களை செய்வார்கள், ஃபத்வாக்களை கூட வழங்குவார்கள். அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாளுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் பெண்கள் அதிகரித்து ஆண்கள் குறைந்து விடுவார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, பிறக்கின்ற பொழுது ஆண்கள் குறைவாக பிறந்து பெண்கள் அதிகமாக பிறப்பதன் மூலமாக அந்த நிகழ்வு நடைபெறலாம். அல்லது யுத்தங்கள் மூலமாக ஆண்கள் குறைவடைந்து மரணித்து பெண்கள் அதிகமாக காணப்படலாம். அதே போன்று மரணிப்பதில் கூட ஆண்கள் அதிகமாக மரணித்து பெண்கள் மரணம் குறைவாக இருக்கலாம். இந்த அடிப்படையில் அந்த பெண்கள் அதிகரிப்பு என்பது ஏற்படலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இந்த ஹதீஸிலே
இல்மை கற்க வேண்டும் என்ற செய்தியும் கூறப்படுகிறது. காரணம், இல்மு உயர்த்தப்படும் என்று சொன்னால் ஆலிம்கள் மரணிப்பதன் மூலமாகத்தான் இல்மு உயர்த்தப்படும், அறிவு உயர்த்தப்படும். எனவே அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நாங்கள் இல்மை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இறுதியாக இந்த செய்திகள், மறைவான செய்திகள், கடைசி நாளில் அதாவது கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நபி அவர்களின் நபித்துவத்துக்கு அடையாளமாகவும் அது அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.